டோக்கன் கையில் வச்சுருக்காங்க. என்னடா 1000 டோக்கன் இருக்குது, 1350 வருதுன்னு நான் யோசிச்சுட்டு மேலே உட்காந்துருக்கேன் மேடையில். சரி ரைட், ஏதோ நடந்துருச்சு விடு, இப்போ கொண்டு வர சொல்லி அப்புறம் கொடுத்து விட்டு நடந்துச்சு. அந்த மாதிரி 66க்கு இவன் 100 பேரை கொண்டு டோக்கன் கொடுத்தானே நிதியே. அதனால 66 போதுங்கிறாரு. அந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஏன் சாமி? இல்லை, அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான், ஒரு இதுதான். இல்லை, அது நல்ல மன நிறைவாக தான். மன நிறைவு. அந்த குரு பூஜைங்கிறது வந்து ஒரே 1.5 நாளில் நடக்கிறது, ஒரு 2 நாள் நடக்கிறது மாதிரி ஒரு நல்ல செலவினங்கள் கூடும். ஒரு திருவிழா நடத்துகிறோம்னா செலவினங்கள் கூடத்தான் செய்யும். என்ன, அந்த சோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் ரொம்ப தயங்கி 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 பண்ண வேண்டியது. ஒரு ரெகுலர் பக்தர் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 பேர் ரெகுலர் பக்தராக வந்து போகிறாங்க அப்படின்னா, எப்படி போனாலும் ஒரு 10 பேர், 500 பேரில் 10 பேர், ஒரு 50 பேரை கூட வச்சுக்கிடுவோங்க, 15 பேர் நல்ல விசுவாசியாக சேர்ந்துருவாங்க. 15 பேர் அந்த விசுவாசியாக இருந்தானா போதும், பெரிய அளவில் நடத்திடலாம். இப்போ என்ன, அத்தி ஊற்றுறது மாதிரி ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்குது அந்த விசுவாசத்தில். ஒருத்தனை வச்சு என்ன செய்யணும்? எப்படி இப்போ இருக்கிறதுல அந்த ஒரு விசுவாசியாக பயணம் பண்ணுறதுல ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நீன்னு சொல்லி பார்க்காதே நீ. ஆமாம், அப்போ ஒருத்தனை வச்சுருக்கும் போது நம்ம இவ்வளோ பண்ணுறோம்னா 15 பேர் இருந்தா புரியுதா? இப்போ நாங்கள்லாம் விசுவாசியா இல்லையா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இருந்தால் தானே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்ன பிச்சையாசாமி உன்னைய பார்க்க, நீ அவரை பார்க்க, அதுதான் என்னன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கூட பையன் கல்யாணத்துக்கும் இவர் இங்கே வந்து படுத்துக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ பெரிய மருமக 2 புள்ள பெற்றுருவா, பேரனை பார்க்கணும், பேத்தியால பார்க்கணும், ஆள் இல்லை. அது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும்னு இருப்பாரு. இங்கே எப்படி வருவார்? இப்போவே அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டா நியாயமாக இருக்கிற விஷயம். அது இன்னைக்கு என்ன சொன்னீரு? மருமகளுக்கு என்ன பண்ணுறாங்க நீரு? அறிவலம் போடுறதுக்கு உம்மால விட்டுட்டு இருக்க முடியல. அறிவலம் போடுறது அங்கே போய் தக்காளி சாதம் போட்டாங்கன்னு வரையுது. அறிவலம் சாப்பிட போனீரு. மாசமா இருக்கிறோம், அது ஏதோ சொல்றாரு, எனக்கு அது தெரியாது. என்ன இப்பவே உம்மால அந்த அதவே விட்டுட்டு இருக்க முடியல. எப்பறம் எப்படி நீர் இங்க வந்து இருப்பது? சொல்லிக்கிறலாம் சும்மா, அவ்வளவுதான். தக்காளி சாதத்துக்கா இல்லை, இப்போ அவருக்கு நீங்க சொன்னதுக்கு சொல்றேன், சொல்லிக்கிறலாம். நான் தான் சொல்லிக்கல, அதுக்கு அவருக்கு வேலை இருக்குல்ல சார். அதே எப்படி பார்ப்பாங்க? எனக்கு வேற வேலை, நீ உங்களுக்கு வேலை போய் பேரன் பேத்தியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வேலை தான். எங்கேயும் இருந்துட்டு போறான். உங்க கொண்டு போய் அந்த மகன்கிட்ட உங்க வீட்டுக்கார அம்மா வச்சுக்கிற போறாங்க, ஒரு மகன்கிட்ட உங்களை வச்சுக்கிற போறாங்க.
இல்லை மருமக எவ திறமையாக இருக்காளோ அவள் யூகம் பண்ணி மாமியாரை கூட்டிகிட்டு போயிடுவான். ஏன்னா மாமியாரை கூட்டிகிட்டு போனதே ஏகப்பட்ட வேலைக்கு உதவும். மாமனை கூட்டிகிட்டு போனால் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பான், டீ தான் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும் அவனுக்கு. இப்போ பேர பிள்ளைகளை வேணால் இப்படி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக செய்ய வேணால் பண்ணுவார். ஆமாம், அதில் எந்த மருமக சுதாரிக்காலும் தெரியல மாமியாரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. 2 மருமல்ல எந்த மருமக கட்டிக்காரியும் அவள் கூட்டிகிட்டு போயிடுவான் மாமியால. ஆனால் நல்ல மாமியாக தான், மருமகளை ஒன்றும் சொல்லாது. அது பாட்டுக்கு அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்துக்கிறோம். அது நல்ல மாமியாக தான். அது எந்த நான் தான் சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லணுமா என்ன? மாமியா நல்ல மாமியா தான். அதுதான் எந்த மருமக சுதாரிச்சு கூட்டிகிட்டு போகிறாளோ அவள் யோகக்காரி. ஆமாம் இல்லையா? அப்புறம் அப்படி இருக்கும்போது நீர் எப்படி இங்கே வந்து இருக்க முடியும்? என்ன எல்லாத்துக்கும் வேலை இருக்கா? எந்திரிச்சு அட்டெண்டன்ஸில் நிற்கீங்க. ஆயிடுச்சு மணி.